நீதிமன்றத்தை புறக்கணித்திருந்த தேசபந்து தென்னக்கோன் நேற்று மாத்தறை நீதிமன்றத்தில் ஆஜராகி பிணை கோரிக்கை முன்வைத்தார். எனினும் அதற்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு அவர் தொடர்பில் சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களையும் நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார். பின்னர் மனு மீதான விசாரணை இன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதுவரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்று இந்த மனு மீதான தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் இந்த சந்தேக நபருக்கு பிணை வழங்க முடியாது. அதனால் இவரை ஏப்ரல் 3 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதேபோன்று கடந்த 27 முதல் நேற்று காலை வரை பிரதிவாதியான போலீஸ் மா அதிபர் தென்னக்கோன் தங்கியிருந்த இடம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கடந்த காலங்களில் இந்த பிரதிவாதி நீதிமன்றத்தை புறக்கணித்து மறைந்திருந்தமைக்காக ஒத்துழைப்பு வழங்கிய நபர்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு அவர்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நான் மேலும் உத்தரவிடுகிறேன். இந்த உத்தரவின் பின்னர் மன்றத்தில் கருத்துரைத்த சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இவ்வாறு குறிப்பிட்டார். கனம் நீதிபதி அவர்களே, இவ்வாறான பாதுகாப்பாளர்களோடு நீதிமன்றத்துக்கு வர கிடைத்தமை தொடர்பில் வெட்கமடைகிறேன். நான் ஒருபோதும் நீதிமன்றத்துக்கு இப்படி வந்ததில்லை. எனினும் நான் வழக்கில் ஆஜராகியுள்ளதால் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் அறிவித்துள்ளனர். அதனால்தான் நான் இவ்வாறு பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு வர வேண்டி ஏற்பட்டது. எவ்வாறெனினும் இந்த வழக்கில் 6 பிரதிவாதிகள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகுவதாக இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பிலும் நீதிமன்றம் நியாயமாக செயல்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அதேபோன்று இது நீதிமன்ற வரலாற்றில் நியாயம் நிலைநாட்டப்படும் இன்னும் ஒரு நாளாகும். அதனால் நான் இது தொடர்பில் நேர்மையாகவும் சட்டத்தை உள்ளபடி அமுல்படுத்தியமை தொடர்பிலும் இந்த நீதிமன்றத்துக்கு எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். எவ்வாறெனினும் சிறந்த அரசாங்கத்தின் நிலைபேறுக்கு இவ்வாறான நீதிமன்ற தீர்ப்புகள் முக்கிய விடயங்களாக அமைகின்றன. அதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்படுவதற்காக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் கண்டி தும்பர சிறைச்சாலைக்கு பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார்.